இதில் பில்லோட எல்லாம் 2 கோடியே 1,84,000 பில்லோடைய என்னென்ன கிடக்கு எல்லாம் முழுக்க. வீடு கட்ட கொடுக்கிறவர்களும் வீடு கட்டுறவர்களும் மனசாட்சியோட நடந்து கொண்டா மட்டும்தான் 2,84,000 ரூபாய் நீங்கள் செலவழிச்ச செலவு. அவர் எவ்வளவு தந்த? 1,56,00,000. நீங்க கூட என்ன செலவழிச்சீங்க? நம்பிக்கை. காசுல செலவழிச்சு எங்கட காசு கடன் ஃபுல்லாக கடன். நான் இவருக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கேன். அப்ப இன்னும் அவர் எவ்வளவு தரணும்? 45 லட்சம். இந்த வெளிநாட்டில் வாழ்ற ஒரு தமிழர் ஈழத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு வீடு கட்ட கொடுக்கிறார். 2 தடவை வீட்டடிக்கு நான் போயிருக்கேன். எனக்கு ஆதங்கம் தாங்க முடியல. ஒருக்கா பூட்டு போட்டிருக்கேன், ஒருக்கா போய் வாசல்லையே குடிச்சிட்டு படுத்திருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாள் இந்த காணொளி மிக முக்கியமான காணொளி. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன். வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு தமிழர் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு கட்ட கொடுக்கிறார். அந்த வீடு கட்ட கொடுத்த நிறுவனமோ அல்லது அந்த நபர் பெரிய அளவில் ஏமாற்றம் செய்திருக்கிறார், ஏமாற்று வேலை பார்த்துருக்கிறார் என்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுக்களை அந்த வெளிநாட்டில் வாழ்கிற இங்கே வீடு கட்டின நபர் என்னோட பகிர்ந்திருந்தார். அதை நான் பதிவு செய்ததற்கு காரணம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அந்த அடிப்படையில் அவரும் அதை கேட்டுக்கொண்டதுக்கு அதுதான் காரணம். இதை மாதிரி நிறைய பேர் வீடு கட்ட இங்கே திட்டமிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் கவனித்து வீடு கட்ட சொல்லுங்க, இல்லையென்றா பெரிய அளவான பண மோசடி இடம்பெறும் என்ற மாதிரி என்னோட பகிர்ந்திருந்தார். அதுக்கு பிறகு நான் அவருடைய அந்த நேர்காணலை பதிவிட்டிருந்தேன். இன்னொரு தடவை பவனீசன் என்ற யூடியூப் சேனலில் அவரை சொல்லுற அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டையும் காணொலியாக பதிவு செய்திருந்தேன். அந்த வீட்டுக்கு போய் அந்த காணொலியை பதிவு செய்யும் போது நான் அவதானித்தது, பெரிய அளவில் வீட்டில் அதிக அளவான குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு இருக்கல. வீட்டினுடைய கீழ்த்தளத்தை பார்த்துட்டு சொன்னான், இந்த வீடு பார்க்க நல்லா இருக்குன்னு சொன்னான். அந்த வீட்டினுடைய உரிமையாளரோட தொடர்பு கொண்டு கதைக்கும் போது வீட்டில் அவ்வளவு பெருசாக தெரியலையண்ணா, கீழே நல்லாத்தான் இருக்குது என்ன மாதிரி சொல்லும்போது அவர் சொன்னது வீட்டினுடைய 1வது மாடி மேல் தளத்துக்கு போய் பாருங்கன்னு சொன்னார். போய் பார்த்த நேரத்தில் அந்த வீட்டில் மேல் தளம் முழுமையாக வேலை முடிக்கப்படையில. நீங்கள் அந்த காணொலியை பவனீசன் என்ற யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன்டா அந்த வீட்டை கட்டிய நபரோட நான் கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். காரணம் என்னென்னா, இன்றைய நாளில் இந்த அண்ணாவும் என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தார். தம்பி இப்படி எல்லாம் இருக்குது, நீங்கள் நேர வாங்க ஆதாரபூர்வமாக எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி என்னை அழைத்திருந்தார். அந்த அடிப்படையில் இங்கே வந்திருந்தேன். இப்போ நான் அந்த வீட்டை கட்டிய நபரோட கதைக்க போகிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் இருந்த வீட்டை கட்டி இருக்கிறீங்க. அந்த வீட்டில் இப்போ நான் அவதானித்த வரைக்கும் சொல்கிறேன், அதுக்குள்ள உண்மையிலேயே குறைகள் இருக்குது. சொன்ன அடிப்படையில் முழுமையாக வேலை முடிக்கப்படையிலேன்றதை முன்னுக்கு நின்று பார்க்கும்போது தெரியல. உள்ளுக்கு போய் 1வது தளத்துக்கு போன உடனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னென்னா, முன்னுக்கு பார்க்க எல்லாம் முடிஞ்சிருக்குது அந்த மாதிரி இருந்தது. ஆனால் மேலே போகும்போது அந்த ஒரு திருப்தி இருக்கையில். அடுத்தது சில வெடிப்புகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எங்களுடைய வீட்டிலையுமே சில வெடிப்புகள் என்பது சரிதான். ஆனால் சில வெடிப்புகள் இதிலேயே அந்த வெடிப்பு வரணுமென்று அந்த சுவர் பகுதியில் வந்திருக்குது. அந்த வெடிப்புகளுக்கு என்ன காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட பக்க நியாயத்தை சொல்லுங்க. அதில் நாங்கள் கல்லை அறுத்து தான் கட்டினோம். கூட கீழ் ஃப்ளோரில் வெடிப்பு உங்களுக்கு கண்டிருக்க மாட்டீங்க. இல்லை ஜிப்சன் போட்டு தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். மற்றபடி கீழே ஃபுல்லாக அறுத்து தான் செய்யினாங்களா, வேட்ட ஹானிக்கு அறுத்து இப்படி தான் கட்டினோம். 55 கல்லை தவிர கூட்டி நாங்கள் செய்கிறது இல்லை. ஒரு பேக்கெட் 55 54 கல்லு தான் அறுப்போம். சரி. மேலோரு கொஞ்சம் அளவில் மழை கொஞ்சம் பிரச்சனை வந்து விட மேலே அரவாசி கல்லுக்கு தான் நாங்கள் எங்களில் இருந்தது அறுத்த கல். பிறகு அறுக்கையிலாக கட்டம். அவருக்கும் தெரியும் இந்த வீட்டுக்கு நான் மேலதிகமாக வேண்டித்தான் கொஞ்சம் கல் கட்டினேன். அவர் சொன்னவர் வேண்ட சொல்லி வேண்ட சொல்லி அவர் சொன்னேன், மழை பிரச்சனை கல் அறுக்கையில் கல் தேவைன்னு வேண்டித்தான் கட்ட சொல்லி சொன்னவர். அதை உடத்த யாட்டொன்றில் சொல்லித்தான் செய்தது. அதுவும் எப்படி என்னன்னா, இப்போ கல்லுண்டு வரும்போது கல்லில் வெடிப்பு வரையில அந்த வெடிப்பு வருமென்னு சொன்னால் அந்த கல்லுக்கு இடையில போடுற சாந்துகளுக்கு இடையில வார வெடிப்பு தான் இப்படி தெரிய வரும். அது இன்னொன்று நிலப்பகுதியிலையும் படிக்கும். நிலையில 2 பக்கம் பிரியாக அதில் ஒரு வெடிப்பு ஓடும். அப்போ அந்த வெடிப்பை நான் வழியாக கவனிக்கல. நீங்கள் போட்டையில அதில் வந்திருக்கோ எல்லாம் மேற்கொண்டதான். அந்த நிலையில மேல் பக்கம் வெடிச்சிருக்கல சில இடங்கள்ல, அது கண்ணார் வெடிப்புன்னு சொல்கிறோம். அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதில்
அது வந்தால் அந்த துண்டு விழும் கீழே. கண்ணாரில் வந்து நாங்கள் இந்த நிலையில் இறக்கி வெட்டினால் அது விழும் அந்த துண்டா. இது வந்து அந்த சைட் கண்ணார் வடிப்பு. மரங்கள் வந்து என்ன சொல்லுங்க, நாங்கள் போகிற எல்லா மரமும் சரியாக இருக்காது, ஆனால் இவருக்கு நல்ல மரம் தான் போட்டிருக்கோம், அதுல எந்த பாதிப்பும் பெறாது. அதோட இடையில கனகாலம் பெயிண்ட் உடனே அடிச்சதானே குட்டிகள் வைக்கல. புட்டி வந்து அதில் ஒரு பிரிவு இருக்கலாம், புட்டியில் பிரிவு இருக்கோ இல்லது சுவரில் தான் பிரிவு இருக்கோன்ட்டு அது நான் நேராக பார்த்தா தான் எனக்கு தெரியும். இல்லை நான் சொல்கிறேன், இந்த வெளியில் கண்ணாடி காலகர ஜன்னல் போட்டு இருக்குல்ல, ஆமாம், அந்த ஜன்னலுக்கு மேலே அந்த இடையில வடிச்சிருக்குது. டென்ட் கட்டி அந்த இது மாதிரி வச்சுருக்கோம், கிளாஸ் மாதிரி வச்சுக்கோம், அதுக்கு இடையில அதில் பீம் ஏற்க அடிச்சு தான் இருக்குது. நாங்கள் பீம் அடிக்காமல் ஒன்றும் லோட் ஏற்ற மாட்டோம் மேலே வந்து. அது அந்த கட்டைக்கு இடைவெளிக்குள்ள வடிக்க சான்ஸ் இருக்குது. என்ற 2 பக்கம் ஓப்பராக தானே நிற்க போதும். அப்போ நாங்கள் வந்து அது சரியாக நாங்கள் செய்கிறா கொங்குட்டுலாம் ஃபுல்லாக செய்யணும். அது கொஞ்சம் செலவு கூட. அதை நீங்கள் அவருக்கு சொன்னீங்களா? இல்லை, அவர் அந்த வெடிப்பு வேறும் சில பிரச்சனை அவருக்கு 1 இயர் போராட்டி நான் சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செய்த வேண்டு வாக்கு வேறு கொடுத்துருக்கேன். அது ரெக்கார்ட் மூலமாக என்னட்ட இருக்குது. அவருக்கும் வடிவா தெரியும், அவ 2 பேருக்கும் தெரியும். அப்போ சரி ஓகே ரெண்டு போட்டு தான் விட்டவர், அது பிரச்சனை இல்லை. சின்ன பேரத்தான் மற்ற எல்லா இடம் பாடுறது வழக்கம். அது இப்போ இது பாரதூரமாக பிளாட் வடித்து தூண்கள் வடித்து நான் பார்த்த வரைக்கும் தூணில் வெடிப்பு நான் அவதானிக்கல. அடுத்தது இந்த தட்டுலையும் பிளாட்லையும் நான் அவதானிக்கல. ஆனால் சில இடங்களில் இப்போ இந்த சில முனைப்பகுதிகளில் வர வெடிப்பை நான் உண்மையிலே அதில் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா எங்கே விட்டையுமே அது அப்படி வெடிப்புகள் நடந்திருக்கு. இன்றைக்கு கூட நான் ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது தான் நீங்கள் என்னோட தொடர்பு பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கு. சரி, சின்ன வெடிப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த நீர்த்தாங்கிலையும் சில குறைகளை சொல்லியிருந்தார். மேலே போட்டது இடைக்குள்ள அப்படி பிரிவு மாதிரி வந்துருந்தது. இல்லை, அதில் வந்து நான் வேலையே செய்யலை. அது வடிவத்தின் கட்டாயம் இவருக்கு சொன்னால் 2.25 லட்சம் நான் கேட்டேன். சீமந்த வேலை முடிச்சு தரணும்னு சொல்லி என்ன டைம் கடைசியாக 7 கடைசியில் அந்த கல் எல்லாம் இருந்த காசுகளை செய்தான் அந்த கல் அடிக்க விட்டான். குடிபுறவு கட்டாயம் வேணும்னு சொல்லி அது அக்காவும் சொன்னவன் அவரும் சொன்னவன் 2.25 லட்சம் அக்கா தருவா. அது வாய்ஸ் மூலம் இருக்கு என்னட்ட, அதுவும் இருக்குது வாய்ஸ். அவள் 2.25 தேர்வும் போகிறதுக்கு இடையில செய்து விடணும் தான் சொன்னவன். ஆனால் அதுகிட்ட இதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஆனால் கட்டாயம் அந்த வேலை செய்திருக்கணும். ஒரு மலையை சந்திச்சிட்டு கட்டிடம் அது. சும்மா நாங்கள் பிளாட்டை போட்டுட்டோ வீமை அப்படியே விட்டோம்னு சொன்னால் பாதிப்பு எங்களுக்கு தான், கட்டுறவனுக்கு தான் பாதிப்பு. அதை வந்து இவ யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே நான் இவர்கிட்ட கேட்டிருக்கேன், நான் 45 லட்சத்தில் அரைவாசி தந்தா கூட நான் இதை முழுமையாக முடிச்சு தந்துட்டு மேற்கொண்டு மீத காசை தாங்கன்னு சொல்லி. அதுக்கும் அவர்கிட்ட வழி இல்லை. அப்போ ஒன்றும் செய்யலாது. நானும் என்ன டைம் அவ்வளோ பெரிய டைட் அப்போ அந்த டைம். ஆனால் கட்டாயம் செய்கிறேன் தான் சொன்னவர், என்ன வச்சு தான் செய்வேன்ன்றவர். ஆனால் இப்போ ஏன் மாறினவர், நான் 1 இயர் புரண்டி கொடுத்துருக்கேன். இந்த வெடிப்பெல்லாம் எனக்கு முறை ஒன்று தெரியும். நெட் வச்சு அடைச்சி விட்டோம்னா அடுத்த கட்டம் இந்த வெடிப்பு வராது, கட்டுறதுக்கும் பாதிப்பும் வராது. அது இவர் தவறு விட்ட என்ன கேட்டிருக்கலாம். இவர் வந்து போனெல்லாம் டைவர்டில் போட்டார் போனையிலிருந்து. சரி, இந்த முன்பகுதியில் அந்த பல்ப் போட்டிருக்கு, லைட் போட்டிருக்கு, அதுக்குள்ளால தண்ணி ஒழுகுது. அதுக்கு என்ன காரணம்? இது வந்து ஓப்பன் இது ஃபுல்லாக தண்ணி பிடிக்கும் இதில். ஆனால் அதுக்கால தண்ணி ஒழுகிறதுக்கு வீமுக்காலேயே வீமுக்கால தண்ணி வராது, இது வராது. அது வந்து கரையால் அடிக்கிற தண்ணி பேர் தங்கி நின்று வரும். இதுக்கு இல்லை என்னடா ஜிப்சன் போர்ட் தானே அது. அதில் ஜிப்சம் போர்ட் வைக்க வேண்டி வந்து அதை வந்து பிட்டிங் லைட் தான் இவை கேட்டவே. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த உள்ளுக்கெல்லாம் நாங்கள் வேறு பிளான் தான் பண்ணி வயரிங் இழுத்த. திடீரென்று வந்து பழைய அடிச்சு தாங்க இப்படி உள் லைட் பண்ணணும்னு சொல்லி அது வைஃப் தான் சொன்னவா. அதுக்கு ஜிப்சம் போர்ட் போட சொல்லி சொன்னது நீங்களா இல்லை அவர்கள்? இல்லை, ஜிப்சன் போர்ட். அது ஜிப்சன் போர்ட் வந்து லைட் போடுறோன்னு சொன்னால் ஜிப்சன் அடித்தா தான் செய்யலாம். அப்போ சொன்னான் ஜிப்சன் வைக்கணும், உள்ளுக்கு வைக்கணும். அப்போ ஜிப்சன் போர்ட்டுக்கு ஜிப்சன் அடிக்கிறது விழா முடியும்னு சொன்னான். 31 லட்சம் அதுக்கு முடிஞ்சது. இப்போ அது எல்லாம் தெரியப்படுத்தி தான் செய்து. நான் இவைக்கு ஒன்றும் நான் தெரியாமல் வேலை செய்யலை. அந்த வீட்டை பொறுத்தளவில் சாமம் வந்தாலும் வீடியோ கால் காட்டி தான் மண் பறிப்பேன். மண் என்ன விலை ரெண்டு சொல்லி நான் தனியாகவும் போகிறேன். 2 பேர் வருவினவங்க டிப்பர்காரோட 2 பேர் வருவாங்க. அதை விட மண் பறிக்கிறார்கள் 2 பேர். என்ன வந்து சாமத்திலே வேர்த்தி கொண்டு தான் போவாங்க. என்ன நான் கட்டாயம் வீடியோ கால் காட்ட வேண்டிய கட்டாயம். ஏன்னா நான் லேபர் கொண்டாயத்தானே போன். நான் இப்போ நான் ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்தால் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 1 இயர் போகிறேன்டா என்ன பிரச்சனை வந்தாலும் செய்து கொடுப்பேன். வேறு ஃபுல் கான்ட்ராக்டா மேல் வேலையை முடித்தா தான் இவர் என்ன காசு தருவேன்ட்டு எனக்கும் தெரியும். இப்போ இவர் நிப்பாட்ட சொன்னோடைய தான் நான் நிப்பாட்டினேன் இந்த வேலையை. இப்போ முடிஞ்சதுக்கு தான் இந்த கணக்கு. சரி, இப்போ என்னென்னா இந்த வீட்டினுடைய அளவை அவர் சொல்லியிருக்கிறது 1600 சதுர அடி. இந்த 1600 சதுர அடிக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்சு 8,000, 9,000, 10,000, 15,000, 25,000 அப்படி அந்த வீட்டினுடைய பயன்படுத்துகிற பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் கூடவா இருக்கும். சராசரி நாங்கள் ஒரு 10,000 ரூபாய் சதுர அடிக்கு பார்த்தாலும் 1600 சதுர அடிக்கு 1,60,00,000 முழு வேலையை முடிச்சிருக்கணும் தானே. மேலே முடிக்காம இருக்கு. 1600 சதுர அடி இல்லை வீடு. என்ன சொல்றீங்க? வரைபடம் என்னட்டே இருக்கு. வீட்டின் வரைபடம் என்னட்டே இருக்கு.
சரி, இதுதான் வீட்டினுடைய வரைபடம் பாருங்க. சரி, இதில் இருக்கிற அளவை நானே சொல்கிறேன்னு பார்த்து. ஆனால் இந்த வீடு முன்பகுதி வித்தியாசமாக இருக்குது. இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளான் படம். அந்த அக்கா வந்து படம் யூஸ் பண்ணுவது அந்த முன்னுக்கு அந்த இதை டிசைனை கொண்டு வந்தாங்க. ஓ, இதில் சாமியறை இருக்குது, படி இருக்குது, முன்னுக்கு ஒரு மகள் மாதிரி லிவிங் ஏரியா இருக்குது, பின்னுக்கு குளியலறை இருக்குது. சரி, கீழ்த்தளத்தினுடைய சதுர அடி கணக்கு 1019 சதுர அடி. சரி, மேல்தளத்தினுடைய அளவு 1414, ரெண்டையும் கூட்டினா 2400 சதுர அடி. அண்ணளவா கூட்டி குறைச்சி பார்த்தா 2400 சதுர அடி வருது. இந்த 2400 சதுர அடிக்கு நாங்கள் 10,000 ரூபா அப்படி பார்த்தா 2,40,00,000 ரூபா வருது. அவர் உங்களுக்கு எவ்வளவு தந்தவர்? 1,56,00,000. மொத்தமா கணக்கு 2,40,00,000 சராசரி. சராசரி அதாவது வீட்டுக்கு மட்டும். இப்போ நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? லேபர் கான்ட்ராக்ட் 19,000 தான். சரி, இது இப்போ இவருக்கு இவ்வளோ 11,000 கட்டாயம் வேணும் இந்த வீட்டுக்கு. நான் 10,000 படி நீங்கள் சொன்ன மாதிரியே பார்க்குறேன். இப்போ 2,40,00,000 அந்த மாதிரி வரும். 40 லட்சம். ஆனால் சில்வர் பிட்டிங் எல்லாம் நாங்கள் ஒதுக்க பார்க்க மாட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சில்வர் பிட்டிங் நாங்கள் அடிக்கிறது இல்லை. அது வீட்டுக்காரோட அந்த பிரச்சனை. சரி, அது சில்வர் பிட்டிங் நாங்கள் எப்படி எடுத்தாலும் அப்படி சில்வர் பிட்டிங் அடிக்கிறதா இருந்தால் நாங்கள் 12 எடுப்போம். ஏன்னா சில்வர் பிட்டிங் தான் காசு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது சரி. மற்ற வெளி வேலை செய்திருக்கேன், சுற்றி மதில் கட்டியிருக்கேன், வெளியில் கல் பாய்ச்சிருக்கேன், கிணத்தடி, மற்ற வெளி நிலம், தொட்டி எல்லாமே செய்திருக்கேன். வெளியில எல்லாம் நீங்க தான் செய்தது? ஓ, எல்லாம் சேர்த்து. கல் பதிச்சது நான் தான். கல் பதிச்சது நீங்களா? ஓ, சுற்றி நெல்லுக்கு போய் குழி கட்டியிருக்கேன், வெளியில் தண்ணி சேஃப்டி டேங்க் கட்டியிருக்கிறேன். வீட்டுக்கு சேஃப்டி டேங்க் எல்லாமே இருக்குது, வெளியில் வைக்க தண்ணி விடையிலாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரிலாம் செய்திருக்கேன். மற்றது இன்னொன்று இதில் சொல்ல வேண்டிய என்னென்னா, இவ வந்து மேலே ஏறினா மொட்டை மாடி தங்களுக்கு கொண்டு வேணும்னு சொல்லித்தான் அந்த பிளானை இவங்களுக்கு அனுப்பினது. இப்போ எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் சிலவருக்கு மேலே பாருங்க, மேலே படி அடிக்கலை இனிமே கட்டின வீட்டுக்கு மாற்றுவிட சிலது மேலே சேர்த்துருக்குறீங்க. அப்படி மேலே வந்து பால்கனி வந்து மேலே கடல் வந்து அவன் முன்னுக்கு எதிராக வீடு இருக்கிறபடியா கீழ் பால்கனி நிற்கலான்னு சொல்லி மேலே தான் ஒரு இதாடி மேலேயும் தட்டா போட்டுருக்கு. மேலேயும் தட்டு இல்லை பால்கனிக்கு தட்டு ஃபுல்லாக முன்னுக்கு தட்டு போட்டுருக்கு. அதில் வந்து இவர் சொன்ன பிளானுக்குண்டா மேலே ஒரு கூரை இதாண்டு அடித்து அதில் வந்து ஜிப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்யணும்னு தான் வச்ச பிளான். அதுக்கேற்ற மாதிரி தான் அதை செய்தாங்க. இப்போ வேலை எங்களுக்கு அதுக்குள்ள கொஞ்சம் கூடத்தான். இப்போ நார்மலாகவே ஒரு இன்ஜினியர் இந்த வேலை செய்யணும்னு சொன்னால் குறைஞ்ச 10,000க்கு இந்த இப்படியான மாடல் வேலை செய்ய மாட்டேனோம். இப்போ நான் சொல்றது வீட்டினுடைய, அதாவது இந்த சதுர அடிக்கு தான் இவ்வளவு சொல்றேன். ஆனா நீங்க அதுக்கு தாண்டி வெளியில மதில் வேலை செய்யறீங்க, சுத்து மதில் கட்டி. அதை விட இப்ப இரண்டாவது இங்க இல்ல, இங்க ஒரு ஆள் பொறுப்புக்கு 12 பார்க்க முடியாதுன்றதால முழுத்தும் உங்கள்ட்ட பொறுப்புக்கு தாங்க. அப்ப உங்கள்ட்ட பொறுப்புக்கு தெரியாங்க வேற என்னென்ன வேலை செய்த நீங்க அங்க இப்ப எப்படி சொல்ற, உங்களோட ஆள் செலவா இருக்கட்டும் அல்லது ஒரு பயண செலவா இருக்கட்டும், இப்படியான வேற என்னென்ன செய்த? பயணம் இங்கேருந்து கிளிநொச்சி போகிறது செலவு, டயல்ஸ் எடுக்க சொன்னால் போவார், காசு எனக்கு தான் அனுப்பார், நான் தான் கொடுக்குறது. யாழ்ப்பாணம் போவோம், குறைஞ்சது நாங்கள் போனோம்னு சொன்னால் பின்னேறந்த மதியத்துக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகுறது. என்ற வீடியோ கால் காட்டி தான் இவன் எல்லா சாமானையும் செலக்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட நான் பயண செலவு மட்டுமே 67,000 கிட்ட நிற்கிது என்ற கணக்கில் இருக்குது கொப்பியில். அடுத்தது வந்து பார்சல் அனுப்பியிருக்கேன், ஓமை அனுப்பியிருக்கேன். முருகன் சில இங்கேருந்து பார்சல் அனுப்பேன். அதை விட இவைக்கு வந்து அது கிழங்கு பொறிச்சு அதெல்லாம் அனுப்பியிருக்கேன். அடுத்தது வீடு அடிப்போட்ட செலவு, ஐயருக்கு கொடுத்த செலவு ஃபுல்லாக சாமான் செலவு, ஐயருக்கு கொடுத்தது எங்களோட வேளாறு கொடுத்த தச்சின ஒரு 2 பேருக்கு அது ஒரு 20,000. மேலே சாமானோட சேர்த்து 42,000. அது அதெல்லாம் நீங்கள் தான் எல்லாம் நான் தான். காணி கிளீன் பண்ண ஸ்டார்ட்டில் கீழ் தளம் முழுவதுமா வேலை செய்து கொடுத்தீங்களா? ஒன்றுமே வேலை இல்லை. பால்கனியும் முன்னாள் எல்லாம் செய்யிட்டேன். முன்னுக்கும் அந்த முன் பகுதி எல்லாம் வேலை செய்து கொடுத்தேன். ஒன்றும் செய்யல. இல்ல, உள்ளுக்கு மட்டும் தான் செய்யல. உள்ளுக்கு வந்து சுவரெல்லாம் பூசி வெள்ளை அடிச்சு கொடுத்தா வயரிங் எல்லாம் இழுத்துட்டேன். வயரிங் முடிஞ்சதா? வயரிங் ஃபுல்லா இழுத்துட்டேன். அப்ப அதுக்குள்ள மாபிள் போடாது வேற என்ன வேலை இருந்தது? கொங்கட் போட்டு விட்டுருக்கேன். மாவுள் போடுறதும் நிலம் இழுத்துட்டு மாவுள் போடுறதும் மற்ற அந்த கரையால நிலம் இழுத்து மேலே தண்ணி டேங்கில் சொட்டு வேலை நடந்தது. அதில் வேலை இருக்கு. அப்போ அதில் வந்து ஓடு பட்டி கட்ட நடந்தது. அப்போ அதைத்தான் அவர் குறையா பார்க்குறார். காரணம் என்னென்னா நான் 2,15,000 அதுக்கு கேட்டேன். நான் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி விடுவோம், மழை கிடையில்லைன்னு. அதுக்கு அவைட்டையும் தர்றதுக்கு பிரச்சனை. அப்போ என்னட்டையும் கொஞ்சம் கஷ்டம். அப்போது நெஞ்சில் நிப்பாட்டுவோம் இப்படின்னு தான் சொன்னவர். அப்படியே நிப்பாட்டினது. ஆனால் மொத்தமாக மேல் வீட்டுக்கு நான் கேட்ட கணக்கு நார்மலான லெவல் சீட் அடிக்க கேட்டார். மேலே கதவு போட்டு பெயின் ஃபுல்லாக ஏற்றி வெள்ளை ஏற்கனவே வச்சுட்டோம். நாங்கள் ஃபுல்லாக புட்டு இதெல்லாம் அடிச்சிட்டோம். இந்த பீமு 2-3 பூசை கிடந்தது. இவ்வளோ நாங்கள் கேட்டது 12,500,000.
சரி 2,40,00,000 2,40,00,000 12 லட்சம் கழிச்சா 2,28,00,000 வருது. 2,28,00,000 உங்கள்கிட்ட தந்துட்டாரா? இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு செலவு மொத்தமா செலவாகினது எவ்வளவு கொடுத்த நீங்க எழுத்துல ஏதாவது இருக்கா? 1,84,000. இதுல பில்லோட 2,84,000 பில்லோட என்னட்ட கிடக்கு எல்லாம் முழுக்க. இங்க எவ்வளவும் அவர் வச்சிருக்கிறது எல்லாம் நாள் போட்டு எழுதி இருக்கு. சரி, இதுல மொத்த செலவு இதுல இருக்கு எங்க இருக்கு? 2,1,84,000. 2,1,84,000 ரூபாய் நீங்கள் செலவழிச்ச செலவு. அவர் எவ்வளவு தந்தது? 1,56,00,000. நீங்க கூட என்ன செலவழிச்சீங்க? நம்பிக்கை. ஆற்ற காசுல செலவழிச்சு? எங்கட காசு, கடன், புல்லா கடன். நான் இவருக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கேன். இவருக்கு நான் போய் கதை கேட்க வாய்ஸ் ரெக்கார்டும் எடுத்திருக்கேன். இவர் சொன்ன வார்த்தை என்றால் லோன் எடுத்து தர்றேன், இதை மற்றது உங்கள் இதுக்கு பேங்க் வீட்டை வச்சு தான் லோன் எடுக்க போகிறேன்னு சொன்னவர். அதை விட அப்படியே ஏமாற்றி கொண்டிருக்கல. என்னாலையும் பொறுக்கையில் இங்கே வந்து நான் ஒழிச்சுத்தான் இருந்தேன். நான் வீட்டை எனக்கு தச்சு வேலைக்கார, பெயிண்டிங்கார, வயரிங்கார எல்லாருக்கும் காசு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ ஒன்றுமே செய்யலான்னு போட்டு நான் வீட்டுக்காக இருந்தேன். இவர்கிட்ட நீங்கள் அந்த கீழ் வேலையில் அந்த மேல் இதையாவது செய்து கொடுத்துருக்கலாம் தானே? எது? அந்த பலகையால் செய்த உள்ளுக்கு எந்த வேலை? பலகை கீழ்த்தளம் இருக்குல்ல? ஆமாம். அதில் இந்த சீலிங் வேலை பலகை அடிச்சேன்னு சொன்னார். தான் பலகை அடிச்சேன்னு சொன்னவர் இல்லை, நான் தான் புல்ல அடிச்சு குடிவுரைக்கும் அப்படி இருந்தது. ஆனா அப்ப நீங்க வீடு வேலை முடிச்சு இன்னும் ஒரு 12 லட்சம் ரூபாய் தந்தா மொத்தமா எல்லாம் முடிச்சு விடுறேன்னு சொன்னேன் நான். சரி, அப்ப மொத்தமா முடிச்சு விடுறேன்னு சொன்னாலும் இப்ப இதுல வந்த செலவு 2,01,00,000 என்றாலும் 12 லட்சம் 2,13,84,000 ரூபாய் தான் வீட்டுன மொத்த செலவு வந்துருக்கு. அப்போ பார்க்க போனால் நீங்கள் 10,000 இவ்வளவு மதில் வேலை இருக்குது, நிலக்கல் பதிச்சிருக்கிறீங்க, அது நீங்களா பதிச்சுனீங்க. அப்போ அதெல்லாம் பதிச்சு பார்க்க போனால் நீங்கள் 9,000க்கு தான் வீட்டுக்கு. எனக்குன்னா நீங்கள் 8,000 ரூபா தான் போட்டிருக்கீங்களா? நான் 8,000 படி தான் போட்டு பார்த்து வைக்க கணக்கு கொடுத்தான். எனக்கு வந்து அவ சாமான் அவ எடுத்து என் லேபர் கான்ட்ராக்ட் 1,900 தான். என் லேபர் கான்ட்ராக்ட் மட்டுமே மேல் வீடும் கீழ் வீடும் கம்ப்ளீட் பண்ணுறது வீட்டுக்கு மட்டும் 47,00,000 வச்சுருந்தான். இந்த கூலி மட்டும் 47 லட்சம். அவ்வளோதான் இந்த கூலி. நான் 1,900 படி அதையும் போட்டு கொடுத்துருக்கேன். கொப்பி ஏற்கனவே முதலா அவர்கள் தந்த வரைபடத்துக்கு கொடுத்த செலவு எவ்வளவு? வீட்டு செலவு 1,82,00,000. ஒரு வீட்டு படம் நான் போட்டேன் கேரளா வீட்டு முதலாக தந்தது. சரி, பிறகு இப்படி வீடு மாறினது? வீட்டுக்காரக்கா சரி வேறு இந்த படம் முன்னுக்கு வந்து இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து நான் போட்டு ஊஞ்சல் எல்லாம் இருக்கக்கூடிய அதே மாதிரியே அமைச்சேன். ஆனால் அந்த ஊஞ்சல் மட்டும் இல்லை அதில். அது தேவை. அது நீங்க மாத்தேக்க வீட்டின் வடிவம் மாத்தேக்க விலை சொன்னீங்களா? இவ்வளவு கூட வருமெண்டு தெரியும், அக்காவுக்கும் தெரியும். நான் சொன்னான் எல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமெண்டு. எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமெண்டு காரணம் என்னென்னா அவன் வந்து செலக்ட் பண்ணி சாமான் அடிக்கணும். இப்போ அவன் தான் சாமான். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக இதுதான் சொன்னால் நான் ஃபுல் கொண்டரையாக கொடுத்துருப்பேன். இது வந்து பொறுப்பு இன்னொரு ஆள் தான் நின்றவா. 57 லட்சம் சொச்சம் வரையும் அவன் மாமி தான் நின்றது இந்த பொறுப்பு. அவட்ட தான் காசு வேண்டி நான். அவள் வந்து இந்தியா போகிறதுக்குள்ள குறியொரு நாள் ஒரு 3 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை வந்தது. எனக்கு எந்த பேங்கும் காசு அனுப்பியிருக்கணும், கையிலேயும் தந்திருக்கணும். நான் அதெல்லாம் மறைக்க விரும்பலைண்ணே. என்னன்னா உண்மையாக காய்ச்சி போயிட்டேன். உங்கள்கிட்ட 1,56,00,000 தந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இன்னும் அவர் எவ்வளவு தரணும்? 45 லட்சம். இந்த 2,85,1,84,00,000 1,56,00,000 45 செலவுமெண்ட் அவருக்கும் தெரியும். ஆனால் இப்போ இவரையே இப்படி நடக்கிறாண்டேனா காரணம் நீங்கள் சொன்னீங்களா அப்படி தருவணுமன்றதை? எழுத்து மூலம் வெளியே தந்துட்டு போனவர். நான் கொப்பியும் கொடுக்க கணக்கு அவருக்கும் தெரியும். தான் காசு மூலமாக இதை எழுதுனது இருக்கா? இருக்கு. நான் பெயர் வாசிக்காமல் வாசிக்கிறேன். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் குறித்த நபர் நான் கடிதத்தின் மூலம் தங்களுக்கு அறியத் தருவதாயின் என்னுடைய வீடு கட்டுமான பணிக்காக வேண்டி நான் இந்த அண்ணாவுக்கு 1,56,00,000 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் இன்னும் 45 லட்சம் நான் கொடுக்க வேண்டியுள்ளது. அப்பணத்தை தவணை முறைப்படி மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 7 லட்சம் படி கொடுத்து இப்பணத்தை முடிப்பேன் என்று இக்கடிதத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறேன். 2000 போன ஆண்டு 6ஆம் மாதம் எழுதியிருக்குது. அப்படியே முத்திரை ஒட்டி எழுதியிருக்கிறீங்க, கையெழுத்து வச்சிருக்கு.
அப்போ எந்த இடத்துல இது பிரச்சனை வந்தது? நாங்கள் ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்க, ஒரு பைக் வாங்க போகிறோம்டா, அது எப்படி இருக்குது, புதுசண்டா கூட நாங்கள் போய் பார்ப்போம், டயர் நல்லா இருக்கா, கைப்பிடி நல்லா இருக்கா, இருக்கை நல்லா இருக்கா, எல்லாம் பார்த்து தான் நான் வாங்குவோம். இப்போ நீங்களும் சரி நானும் சரி. அப்படி வாங்குற நாங்கள் அப்படி யோசிக்கும் போது 1.5 கோடியோ 2 கோடியில் வீடு கட்டும்போது அவர் ஏதாவது ஒரு அதிருப்தி வந்தால் அதை வெறுக்கிறதுல பிள்ளை ஏதாவது இருக்கா? நீங்கள் இல்லை, வெறுக்கையில் என்ன கடைசி வரையும் வெறுக்கலை, குடிபூந்து கொஞ்சம் டைம் வரையும் வெறுக்கையில். எனக்கு தானே சொன்னவர் காசு இப்படியோ அங்கே ஒரு வழக்கு போட்டிருக்கேன். தனக்கு நான் 3 கோடியோ 6 கோடி சுச்சம் பெறணும், 1லேருந்து 6 வரையும் சொன்னவர் பெறணும். அதை எதிர்பார்த்தா இங்கே இறங்கினான், முழுக்க வேலை முடிச்சுட்டு செய்யணுமெண்டு. அவர் அது இங்கே வந்த இடத்துல அந்த காசு அவருக்கு விரையில. அப்போ அவராலும் காசு பிரச்சனையாக போயிட்டுது அவருக்கு. அது எங்களுக்கு சொல்லியும் இருக்கார், பாய்ஸ்லேயும் இருக்கார் சொன்னது. அப்படி இருக்கல நாங்களும் சரி இவற்ற சிச்சுவேஷன்ட்டு கடைசியாக வேலை முடித்து கொடுக்க வேண்டியது. அதுக்கு மேலே அந்த குடிபுறலுக்கு மேலே என்னால் மூவ் பண்ண முடியலை. காரணம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவருக்கு பாய்ஸ் ஒரு ரெக்கார்டில் கதைக்கே சொல்லியிருக்காங்க, கடைக்காரனுக்கு அண்ணன் ஒரு பேக்கேஜ் சீமாதை கொடுங்க இன்றைக்கு மட்டுமே. என்ன 11 லட்சத்துக்கிட்ட அவர் கடைக்கு கொடுக்க கிடந்தது. அப்போ வயரிங்காரருக்கு, பெயிண்டிங்காரருக்கு, மற்ற தச்சு வேலைக்காரருக்கு, இந்த வெல்டிங் வேலை செய்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. மேலே சில்வர் பிட்டிங் அடித்தாங்க, சில்வர் பிட்டிங் இல்லை கண்ணாடி பிட்டிங் அடித்தாக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். சில்வர் பிட்டிங் அவர் அடித்தது. இவ்வளோ பிரச்சனை இருக்கல, நான் அதை மூவ் பண்ணி கொடுக்கல. அவராத்தான் சொன்னவர் இந்த வேலையை நிப்பாட்டுவோம், இதோட அம்மன் கோயில் திருவிழாக்கு முன்னுக்கு செய்வோம், அதாவது போன அம்மன் கோயில் திருவிழாக்கு செய்வோம்னு சொல்லி நிப்பாட்டினோம். இதோட நிப்பாட்டுவோம், மேலே மட்டும் அடைச்சி தாங்கன்னு சொல்லி, இந்த கதவை மட்டும் ஓப்பன் இல்லாமல் அடைச்சி தாங்கன்னு சொல்லி. அது பாய்ஸ்லேயும் இருக்குது. நான் பாய்ஸ் பண்ணமெண்ட்டால் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ இருக்குது. அப்போ அக்கா தான் சொன்னவாது அடைச்சி தாங்க வந்து செய்வோம் பிறகு. இப்படி இருக்க நான் எல்லாம் ஓகே பண்ணி வடிவாக தான் கதைச்சு. நாங்கள் கடைசியில் வந்து டியோன்ற கூப்பிட்டு என்ன கூப்பிடுச்சு நான் பெற சொல்லி நான் போனேன். நாங்கள் என்னென்னான்னு கேட்க சொன்னார், இந்த டியோ தான் வந்து நிற்கிறா. நான் அது வரையும் பிரச்சனை எடுக்கல. ஒரு டியோ கொண்டு என்னோட நம்பிக்கை இல்லாமல் மதிக்கல. நான் அதுக்கு பிறகு வேறு அண்ணா கேட்டேன், எனக்கு காசு வேணுமுன்னா குருணைக்காங்க உண்டு. அப்போ இவர் அதுக்கிடையில் சொன்னவர் தான் எழுத்து மூலம் லோயரை வச்சு எழுதித்தாருண்டு. அந்த நான் அது பார்த்தேன், அந்த லோயரை வச்சு எழுதித்தாண்டு. லோயர் அதில் கையெழுத்து வைக்க இல்லை அவர் வைக்க ரெடி. நான் அந்த காசு அந்த 45 லட்சம் தான் எழுத வழக்கிட்டேன், வேறு ஒன்றுக்கும் இல்லை. 1 இயர் வாரண்டியும் போட்டு எழுதினான். அதில் 1 இயர் என்ன வந்தாலும் யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்க நான் போய் செய்து. சாதாரணமாக ஒரு வீடு செய்யக்க வெடிப்புகள் வரும் பண்ண, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி வெடிப்புகள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் நெட் வச்சு அடைச்சி கொடுக்குறேன். நாங்கள் அது நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க? உத்தரவாதம் 1 இயர் வாரண்டி கொடுப்பேன். வெடிப்பு வாரண்டா அதுக்குள்ளே வெடிப்பு வந்துடும். இந்த புதுசாக கட்டுற வெடிப்பு வந்தாலும் நான் செய்து கொடுப்பேன். எதிரியே நான் இருக்கிற எதிரியே நான் பிரச்சனைகள் வந்தேன். 2.5 மாதத்தில் அந்த வீடு முடிச்சு நான் சொல்லி தான் செய்தேன். நான் அது வெடிப்பு வரும், 2.5 மாதத்தில் செய்கிற வீடு கட்டாயம் வெடிப்பு வரும், என்ன குறையக்கூடாது. எதுவும் பிரச்சனைண்டா பிறகு சொல்லுங்கள் செய்தாருன்னு. 1,20,000 காசு செலவழிச்சு செய்து கொடுத்துருவான். இப்போ வேறு இடத்த எதிர மொத்தமாக நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வீடு கட்டி தான் முதலாவது வீடு? 34 வீடு பிடிச்சிட்டேன். 34 வீடுகளில் வெடிப்புகள் வரைய இல்லையா? இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சொல்லிவிடும். எனக்கு நான் போய் செய்து வெடிப்பு வந்தாலும் சொல்லி நான் திருப்பி செய்கிறேன். எந்த வழக்கம் அதுதான், அது அவருக்கும் தெரியும். நான் சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் செய்தாருங்க. இந்த கணக்கு அடிப்படையில் சொல்கிறேன். செலவழித்த காசு 2,01,84,000 ரூபாய். நீங்கள் மேலும் 12 லட்சம் தந்தால் வீட்டை முழுமையாக 12 கேட்டுறாங்க. 12,000. இப்போ மொத்தமாக 2,14,34,000 ரூபாய் வீட்டின் பெறுமதி. நீங்கள் இந்த மற்ற காசையும் சேர்த்தா இப்போ இதில் நீங்கள் மதில் கட்டுறதுக்கு எவ்வளவு? மதில் வேலை ஃபுல்லாக 9,90 9,70 9,70,000. நான் சொல்றேன் 9,70,000. அதை விட வேறு என்ன வேலை செய்யுது? வேறு இவைக்கு சில வேலை அட்டோனிக் பவர், அந்த பார்சல் அனுப்பினது, மற்ற அடி போட்ட காசு, அப்படி அந்த காசுகள் வந்து போக்குவரத்து செலவு எல்லாம் சேர்த்து 4,10. 2,54,000 ரூபாய் வீட்டுக்கு செலவழிச்சிருக்கிறீங்க. எத்தனை சதுர அடி? 2,400. 2,400 சதுர அடி பார்த்தாலும் நீங்கள் 8,355 ரூபா தான் உங்களோட செலவின்படி வீட்டின் ஒரு சதுர அடிக்கு வரும். 8,355 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கணக்கில் நீங்கள் பிளவிட்ட மாதிரி ஏமாத்தின மாதிரி எனக்கு தெரியும். நான் பிள விட மாட்டேன். எத்தனையோ வீடு கட்டியிருக்கேன், இது வரைக்கும் இந்த வீட்டு வாசலுக்கு வந்ததும் இல்லை பிள விட்டேன்னு சொல்லி. இது தங்கட பிள்ளைய மறைக்கிறதுக்கு என்னட்ட போட்டு இப்படி ஒரு நான் இதில் என்ன இப்போ உங்களை பிள்ளையண்டோ அவரை பிள்ளையண்டோ நான் இதில் சொல்லலாது. இப்போ இது அவர் ஒரு வெளிப்பண்ணுருவா பதிவிடணும்னு சொன்னார்.
நான் அந்த காணொலியை பதிவிட்டதுக்கு பிறகு எனக்கு தெரியும் நேர்மையான ஒரு ஆளாக இருந்தால் கட்டாயம் தொடர்பு கொள்வார், அல்லது தொடர்பு கொண்டு என்ன பேசுவார், அல்லது என்னோட அன்பா கதைப்பார், எடுத்து சொல்லுவார். நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு எடுத்து சொன்னீங்க. இப்போ எடுத்த உடனே நீங்கள் சண்டித்தனமாக கதைச்சிருந்தா நான் யோசிச்சிருப்பேன், நீங்கள் என்னோடையே எப்படி கதைக்கிறீங்கன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். நீங்கள் என்னோட கதைச்ச முறையில் தான் நான் நீங்கள் வந்தது, இல்லாட்டி நான் வெறாம விட்டுருப்பேன். வேறு எவ்வளவு மேலதிகமாக செலவழிச்சிருப்பேன். சில்வர் பிட்டிங்கும் முன் கதவும் கதவுன்றது அந்த இரும்பு கதவோ சரி, அதுவும் மற்றது மேலே பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன். புட்டி கிட்டி எல்லாம் வச்சு ஒரு 5 நான் போட்டுட்டேன் ஃபுல்லா. சரி சரி. பெயிண்ட்டுக்கு அவருக்கு எவ்வளவு செலவாகினது? அவர் 310. என்னோட வேலை செய்கிற பொடியான் 310 கேட்டவர். இவர் 390 370 சொன்னவர். நான் எனக்கு அது அந்த கணக்கு தேவையில்லைன்னு இது அவை வீட்டுக்கார செய்யக்க நான் ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்தால் தான் நான் வேட்டை நான் பில் எல்லாம் வேண்டு வரும். அப்போ சில்வர் பிட்டிங்கும் முன் கதவும் இது வீண பொருள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறீங்களா? எல்லா பில்லும் கிடக்குது இதில் எல்லாமே இருக்கு. இதை பார்க்கும்போது மக்களே எனக்கு இவர் அந்த கணக்கு ரீதியாக அல்லது ஒரு 100 ரூபாவை இதில் எடுத்துக்கொள்ளணுமென்ற மாதிரி கணக்கு அடிப்படையில் தெரியலை. அதில் நான் சொல்கிறது அந்த வெடிப்பை குறையாக சொல்கிறேன். அதை நான் செய்து கொடுப்பேன். என்னட்ட வேலைக்கே கான்டாக்ட் பண்ணியிருந்தா நான் செய்ய வேண்டாம். ஒரு 1.5 வருஷம் சொச்சமாக அந்த வீட்டுக்குள்ளே போயில டெய்லி போய் வாரவேங்க வீட்டுக்குள்ள. ஆனால் அவையும் இதை தெரியப்படுத்தலை இது வரைக்கும். திடீரென்று வேலை செய்கிறது காரணம் என்னென்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் முறையாக நான் கட்டின வீடு தானே அது. அந்த வேலையை நான் செய்ய வேண்டிய கட்டாயம். ஆனால் இப்போ செய்திருந்தா நான் சீப்பராக செய்திருப்பேன். இப்போ அவ கொஞ்சம் ஒரு வேலையை நீங்கள் 12 லட்சம் தந்திருந்தா அந்த வேலையை முடிச்சு ஏதாவது வெடிப்பு இருந்தால் அதை நீங்கள் இலவசமாக செய்து கொடுத்துருப்பீங்க. சரி சரி. மற்றது மேலே வந்து இதேன்னு சொல்லும், மேலே வந்து நோபலான லெவசீட் காணுமெண்டவர். பாத்ரூம் எல்லாம் சராசரி இதுதான். லைட் வந்து கீழே மாதிரி லைட்டுகளோ ஆடம்பரம் பெரிய அளவு தேவையில்லைண்டு. அதுக்கு தான் அந்த கணக்கு நான் சொன்னேன். 12 லட்சம் அதே மாதிரி நான் செய்து கொடுப்பேன். அதுவும் சும்மா சிம்பிளாக இருக்காது, ஓரளவாக இருக்கும். இப்போத்தைய சிச்சுவேஷனுக்கு இப்போ மண் தான் கொஞ்சம் விலை கூட, சீமெண்ட் எல்லாம் விலை குறைவு. ஆனால் இவற்றை காலப்பகுதியில் மண்ணும் விலை, சீமெந்து விலை, கம்பி எல்லாமே விலை தான். நேரம் நீங்கள் மணல் எவ்வளவுக்கு பறிச்சு காட்டியிருக்கீங்க? அங்கே முதல் பறிக்க பெருக்கம் எல்லாம் 90 85 அப்படித்தான் பறிச்சு முடியும் போது கடைசியாக முடியும் போது தான் 75 68 எல்லாம் பறிச்சினேன். சரி சரி. சீமெந்தின் விலை எப்படி இருந்தது? சீமெந்தில் 2800 எடுக்க ஆரம்பிச்சினான். என்ன சீமெந்த் பயன்? நிப்பான் 2800 எடுக்க வளர்க்குறேன். கடைசியாக முடிக்கும் போது 1900 வந்துட்டு. சரி சரி. இப்போ திருப்பியும் 2000 வந்துட்டு சீமெந்த். இல்லை பில் அப்படியே எல்லாம் இருக்கு, செக் பண்ணாலே. கதவுகள் என்ன மரம்? தேக்கு. தேக்கா? அவர் ஆசைப்பட்டபடி தான் போட்டது. அது ஃபுல்லாக தேக்கு, ஃபுல்லாக மோலிங் அடிச்சிருக்கு. டிசைன் ஃபுல்லாக கதவு டிசைன் ஃபுல்லாக அவ தான் அனுப்பி அவையிட்ட தச்சனிட்ட கொட்டேஷன் கொடுத்து அவைக்கு அனுப்பி அதுக்கப்புறம் வேலை செய்ய துவங்கினேன். எப்பயாவது அந்த காசு கேட்கும்போது அதுக்கு இல்லை தரமாட்டேனோ அல்லது தரமாட்டேன்னு சொல்லல, தாரன்ட்டு தான் சொன்னவர். இன்றைக்கு தாரன், லோன் எடுத்து தாரன். மற்றது அம்மன் கோயில் வாசலில் வச்சே சொன்னவர், மனுஷன் கொடி விற்றாலும் எனக்கு 20 லட்சம் தந்துட்டு போகணுன்ட்டு. நான் ஒரே உடனே சொன்னேன்னா எனக்கு கொடி விற்று காசு வேண்டாமன்னு. ஒரு பொம்பளை கொடியை விற்று போட்டு காசு வேண்டாமன்னு. மற்ற வட்டிக்கும் வேண்டாய்க்குள்ளே வேறு சொன்னால் வட்டிக்கும் வேண்டாங்க. ஏதாவது மாற்று வழியை தேடுங்க, இல்லாட்டி நீங்கள் எழுதி தந்துட்டு போங்க எனக்கு லோயர் மூலம். நான் அதை வச்சுக்கொண்டு யார்கிட்ட வட்டிக்கு வேண்டிய ஒரு கொஞ்சம் தேர்ட்டே மாறிக்கிறியாது பிரச்சனையை முடிக்கிறேன்னு சொன்ன மாட்டேங்க. 2 வீட்டு லாபத்தை எடுத்து தான் நான் கடன் முடிக்கிறேன். நான் கட்டுற லேபர் கான்ட்ராக்டில் செய்கிற காசு குறைஞ்சது ஒரு 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சத்துக்குள்ளே எங்களுக்கு வரும். அதில் இவங்களோட சாமான் காசு கழிச்சாலும் ஒரு 7 லட்சம் தான் என் லாபம். அதில் 2 வீட்டு காசு 14 லட்சம் ரூபா கடன் முடிச்சினான். இன்னும் இருக்குது கடன் கொஞ்சம். ரெண்டாவது இப்போ நான் அவதானிச்ச வரைக்கும் இப்போ ஒரு 34 வீடு செய்திருக்கிறீங்கன்னா நான் எதிர்பார்த்துக்கொண்டு வந்தது உங்களோட வீடு எப்படி இருக்குமெண்டு. ஆனால் நீங்கள் ஒரு படிப்படியாக முன்னேறி வர மாதிரியான ஒரு நிலையத்தான் உணர முடியுது. இல்லை, நானும் நல்லா கஷ்டப்பட்டுதாங்க. நாங்கள் மகன் பிறந்தோட நல்லா கஷ்டப்பட்டு எத்தனையோ வட்டிக்கெல்லாம் கடன் பண்ணி அவளாத்த பிரச்சனையை முடிச்சு தான் நான் வெளியில் இப்போ வந்திருக்கேன். அது அவருக்கும் தெரியும். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நீ நல்லா வர வேண்டாம் அவரே சொல்லியிருக்கார். தண்டை வேலை எல்லாத்தையும் முடிச்சு தான் நாங்கள் இன்றைக்கு திருப்பி என்ற பிள்ளை குட்டியை வந்து நகையை தேடி செய்து கொண்டு வர அந்த இடைக்கெல்லாம் இந்த ஆடி விழுந்தது எனக்கு. அப்போ அதையே நான் மீண்டும் கொஞ்ச நாள் உடைஞ்சு குடிக்காதவனே குடிச்ச வேண்டாம் இதால் தான் நான் அப்படி சிச்சுவேஷனுக்கு போய் தான் இன்றைக்கு ஓரளவு வந்து நிற்கிறேன் திருப்பி. இதுக்கு என்ன தீர்வாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க? இவர் ஒன்றில் மனச்சாட்சிப்படி ஏதா எனக்கு செய்யலாம். ஒன்று வேறு கதைச்சிருக்கணும். என்னோட நான் முதல் ஸ்டார்ட்லேயே கதை கேட்கல, இங்கேருந்து வழுக்கிட்டோடையே டைவர்ட் பண்ணிட்டேன் உங்களோட நம்பரை. நான் தொடர்ந்து கதைச்சி போட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தாங்க இல்லை கதைச்சி பேசி 2 பேரும் செய்வோம்னு தான் கேட்குறேன். ஆனால் கதைக்க விட மாட்டேன். 2 தடவை வீட்டடிக்கு நான் போயிருக்கேன். எனக்கு ஆதங்கம் தாங்க முடியலை. ஒருக்கா பூட்டு போட்டிருக்கேன், ஒருக்கா போய் வாசல்லையே குடிச்சிட்டு படுத்திருக்கேன். இது எந்த தவறு இல்லை, என் மனசு அப்படியே உடைஞ்சிட்டுது.
இதுதான் காரணம். வேண்டாம் எல்லாரும் கடன்கார வீட்டுக்கு வேறு என்ன செய்யலாம், இதைத்தான் செய்யலாம். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும் மட்டும் ஐயில் போனாலே அவற்றை வீட்டை பாதிக்கப்படுத்த போயிடுவேன். அவற்றை வீட்டில் எந்த பாதிப்புன்னு நான் வைக்கல. இது ஊருக்கே தெரியும். சரி அண்ணா, நான் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் செய்யாத ஒன்றுக்காக வலியை அனுபவிச்சு கொண்டிருந்தா நீங்கள் கொஞ்ச நாளில் அந்த மாற்றத்தை காணுவீங்கள். அது கட்டாயம் நடக்கும். நீங்கள் மனம் இருந்தாமல் இருங்கோ. நீங்கள் அங்கே உழைக்கிற 2 கோடியை இங்கே கொண்டு வந்து போடும்போது இங்கே உங்களை யாராவது மாற்றினா அது ஒரு பெரிய தவறு. அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வீடு கட்ட சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் காசை கொடுக்காம வச்சுருக்கிறீங்களா, அது அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காத ஒரு நிலை இருக்கும். எனவே 2 பக்கமும் யோசித்து நடந்து கொள்ளணும். மனச்சாட்சியோடையும் இருங்கோ. 2 பக்கத்தில் இருக்கிறவர்களும், வீடு கட்ட கொடுக்கிறவர்களும் வீடு கட்டுறவர்களும் மனசாட்சியோடு நடந்து கொண்டால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு வீட்டை கட்டி போட்டு அந்த வீட்டில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழணுமெண்டா யாருமே பாதிக்கப்படக்கூடாது, யாருமே துன்பப்படக்கூடாது, யாருமே மனமுடையக்கூடாது. எனவே இதில் மிகுந்த கவனத்தோடு எல்லாருமே இருங்கன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். நான் அவதானித்த வரைக்கும் அவர் உங்களுக்கு அந்த காசு தரணுமன்றது என்னுடைய ஒரு எண்ணம். அதுக்கு தான் என்ன அவ்வளோ கடன் நான் கஷ்டப்படுறேன். இல்லை, எந்த கருத்தின்படி என்ன, அவர் தன்னை காசை அந்த நீங்கள் வேலை செய்ததுக்கான காசை தரணும், அல்லது திரைக்க எங்கெங்கே வெடிப்பு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு 45 லட்சம் தருவணுமெண்டா, தம்பி இல்லை 30 லட்சம் தான் தருவேன் என்று 30 லட்சத்தையாவது தருவணும் என்றது என்னுடைய கருத்து. இந்த காணொலியை அந்த குறிப்பிட்ட நபர் பார்த்தா நீங்கள் இதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பதிவிட்ட இந்த 2 காணொளிகள் மூலமாக மக்கள் வெளிப்படுகிற மாதிரி உங்கள் 2 பேருக்குமே ஒரு புரிதல் வந்து நீங்கள் 2 பேரும் ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ளணும்ன்றது என்னுடைய வேண்டுதல். சரி, என்ன நன்றி.